எப்போவுமே அண்ணா நகரில் மக்கள் நல்லா இருக்காங்க. சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய கிரேட்டஸ்ட்டு விஷயமா இருக்குது. அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் 1,68,000 வாக்குகள் வந்து பழைய வாக்குகள்லேருந்து 2,70,70,000 அந்த வாக்குகளில் 73,000 வாக்குகள்லேருந்து இப்போ வந்து அதை ஒரு 40% குறைஞ்ச மாதிரி உள்ளதில் வரும்பொழுது யாருமே தவறான மேனிப்புலேஷனோ தவறான சில விஷயங்கள் நடக்க விடாத ஒரு சூழ்நிலைகள் இந்த தடவை வந்தது. இந்த எஸ்ஐஆர்னால் எங்கள் எல்லா கேடஸும் இவர் ஒரு பகுதி செயலாளர், இவர் ஒரு பகுதி செயலாளர், இவங்க எல்லாருமே நிர்வாகிகள் 1 to 1 மக்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் இந்த கவர்மெண்ட் ப்ரெசன்ட் கவர்மெண்ட் மேலே உள்ள அவர்ஷன் கோபம் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. நாங்கள் போகும்போதே அதை வெரிஃபிகேஷன் போகும்பொழுதே வந்து அதிமுகனா உள்ளே வாங்க, அவங்க வராதிங்கன்ற அளவுக்கு, அதுவும் இங்கே உங்களுக்கு நிறைய படித்த மக்கள் இருக்காங்க ஈவன். அதனால் இப்போ வந்து நல்ல மக்கள் விழிப்புணர்வோடு இங்கே எதுவுமே நடக்கலை, எந்த விஷயமுமே நடக்கலை இந்த கவர்மெண்ட்டில் அப்படிங்கிறதும். அண்ணாநகர் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவர் நல்லவர், தப்பாக சொல்லலை, தனிப்பட்ட மனிதராக நல்லவர். ஆனால் தொகுதியுடைய வளர்ச்சிங்கிறதுல அவர் எதுவும் பண்ணாமல் இப்போ அவசர கோலமாக என்றைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அங்கே நோட்டிஃபிகேஷன் ஆக போகுதுங்கிறதுல பார்க்கை டெவலப் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேங்கிற மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. மழை வெள்ளத்தில் மக்களோட மக்களாக நின்னோம். ஏதோ காலத்தின் சூழ்நிலை ஒரு தோல்விங்கிறது. இது வந்து நிச்சயமாக புரட்சி தலைவர் அம்மா அப்படிங்கிற ஒரு லெவலில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருபெரும் தலைவர்கள் ஒன்று சேர்த்த அண்ணன் எடப்பாடியார் எங்களை மாதிரி சாமானியர்கள் சாதாரண மக்கள் எல்லாரும் சுலபமாக அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அதிமுகவை இன்றைக்கி ஒரு கட்டமைப்பாக வச்சுருக்கார். அதனால் அந்த நம்பிக்கையோடு அவர் அறிவிச்சிருக்கிற தொடர்ச்சியான நல்ல சலுகைகள் திட்டங்கள் இப்போ மூன்றாவது கட்ட வரைக்கும் அனுபவிச்சிட்டாங்க. அதனால் மக்கள் நல்லா இருக்காங்க. இப்போவே மக்களை போய் 1 to 1 பார்க்கணும் அப்படின்னா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ போய் பார்க்கும் பொழுது நல்ல உற்சாகமாக இருக்குது. முதலமைச்சர் நான் ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்ருக்கேன், வெற்றி 200க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்துக்காக ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்ருக்காரு, குடும்ப வளர்ச்சிக்காக ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்ருக்காரு. மகன் பேரன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருந்தால் கூட அப்படி பயத்தில் தானே உடனே அறிவிச்சிருவாங்களோன்ட்டு 5,000 ரூபாயை உடனே அனௌன்ஸ் பண்ணி என்றைக்கு கோடை காலம் கொடுத்துருக்காரு. கோடைக்கு தண்ணியே கொடுக்காதவர், கோடை காலத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணியே கொடுக்காதவர், தண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் ட்ரெயின் மூலமாக டேங்கர், அந்த ட்ரெயின் டேங்கர் மூலமாக தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுங்கிறது தான் அம்மாவுடைய ஆட்சியில் அண்ணன் இபிஎஸ் பண்ணது. அதனால் கோடையில் எதுவுமே பண்ணாதவர் இன்றைக்கி பயம், அச்சம், எந்த கூட்டணி யாராக இருந்தாலும் சேர்க்கணும்னு. இப்போ நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம், இருக்கிற கூட்டணிகள், இருக்கிற எங்களுடைய தொண்டர்கள், மக்கள் அப்படிங்கிறதுல நாங்கள் மிக கவனமாக இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய இன்னும் என்னென்ன செய்யணும். இன்றைக்கி வந்து 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாருன்னா அந்த ஒரு சாமானியனுடைய சுமையை குறைக்கிறதுக்கு தான். வரி விதிப்பு, கரண்ட்டு, இபி, எந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க கடந்த முறை சொன்ன எதுவுமே இல்லை. வாய்ச்சவடால் இன்றைக்கி வியாபாரிகள், ரோட்டோரம் உள்ள வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கக்கூடிய கடன் அப்படி சிந்திச்சு தான் அறிவிக்கணும். 5,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிறது மக்களுக்கு போகிறத தடையில்லை. ஆனால் எதுவுமே கொடுக்காம இப்போ தன்னுடைய தோல்வி பயத்தில் இந்த மாதிரியான அதையும் வாங்கி அதையும் எடுத்து மக்கள் அதுக்கப்புறமும் நாங்கள் சந்திக்கக்கூடிய மக்கள்லாம் நிச்சயமாக அதிமுக ஆட்சி தான் வரணும், மாற்றம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. நீங்கள் களத்தில் இருக்கிறவங்க புதிதாக கட்சி வந்திருக்க டிவிகே அவங்களுடைய தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, டிவிகேயை பற்றின ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத நாங்கள் பேச தயாராக இல்லை. எங்களை என்றைக்கு விமர்சனம் பண்ணாங்களோ அதற்கு பதில் நாங்கள் சொல்ல இருக்கோம். ஆனால் எந்த கட்சி வந்தாலும் அம்மாவை, புரட்சி தலைவரையும் அம்மாவையும் பற்றி பேசாத, அவங்க இல்லாமல் அவங்க ஆரம்பித்த கட்சி தான் அதிமுக. அந்த அதிமுகவுடைய ஆரம்பித்த அந்த தலைவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி தான் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதனால் நான் வந்து அவங்கள பற்றி விமர்சனம் கூட எங்களை once somebody touches my nose I'll reflect. அவங்கள இப்போ வரட்டும். ஆனால் எங்களுடைய மக்கள், எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய எல்லாமே ரொம்ப ஜனரஞ்சகமாக மக்களை சந்தித்து வாக்குகள் அளிக்க தயாராக இருக்காங்க. உங்களுடைய பயணித்தவர்கள் இன்றைக்கு திமுக ஆட்சி தான் வரணும் அப்படின்னு முதலமைச்சரை வாழ்த்துறதாகட்டும், அதிமுகவுக்கு எதிராக நாங்கள் களம் காண்போம்னு சொல்லிட்டு புதிய கட்சி தொடங்குறதாகட்டும், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு களத்தில் பாதிப்பு ஏற்படுத்தணும், அதுக்கு மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். வேறு வழியே இல்லைன்னா
வேறு வழியே இல்லைங்கும் போது ஏதோ பண்ணுறாங்க. அது மக்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க. யாரும் அம்மாவை மறக்கலை, அம்மாவுடைய மரணத்தை மறக்கலை. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் நம்ம விட்டு போனதை யாரும் மறக்கலை. அதனால் அம்மாங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அதை இன்னைக்கு வரைக்கும் கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாரை எல்லாரும் நம்புகிறாங்க.